ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள்சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்சி மற்றும் இசேவைக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிஎஸ்சி மற்றும் இசேவைக்கான ஐடி வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, இப்போதைக்கு சிஎஸ்சி ஐடி வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான இசேவைக்கான ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிஎஸ்சி எஸ்பிவி சர்வீசஸ். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிஎஸ்சி பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே, அதாவது ஒரு ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது இசேவை வச்சுரு எல்லாத்தையும் வந்து சிஎஸ்சியே கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதேமாரி இசேவைக்கான அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து அந்த சிஎஸ்சி எஸ்பிவி சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. பட் முன்னே வந்து பார்த்தா ஒர்க் ஆகலை. இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது முன்னே நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தா ரீலோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆகிடும். வந்து பார்த்தா திரும்ப அதே பேஜுக்குள்ள வந்து போகும். பட் இப்போதைக்கு நல்லாவே வந்து பார்த்தா ஒர்க் ஆகுது. இருந்தாலும் நம்மளால் வந்து சர்வீஸ் மட்டும் வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா சர்வீஸ் வந்து பார்த்தா அவ்வளோ வந்து கொடுக்காமல் இருக்காங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷனாக நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்காமல் இருக்காங்க. வேலட் ரீசார்ஜ் பண்ணாமல் தான் எந்த விதமான சர்வீஸ் நம்மளால் வந்து பண்ண முடியும். பட் அந்த வேலட் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்காமல் இருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தா இதுலேயே வந்து ஆட் மணி அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இது அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்காமல் இருக்காங்க. விரைவில் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த வேலட் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் சர்வீஸை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சில சர்வீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா தான் சர்வீஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு வேலட் ரீசார்ஜ் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த சர்வீஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா வேலட் ரீசார்ஜ் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ வேலட் ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான சர்வீஸ் எனேபிள் பண்ணாங்க. எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த சிஎஸ்சி வந்து பார்த்தா நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அதாவது இசேவை வச்சுருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்சி ஐடி வந்து பார்த்தா இன்டிகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தா ஹைடாக எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் கண்டிப்பாக போக போக கிளியராக வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ எப்போ வந்து இதை ஃபினிஷ் பண்ணாலும் போகிறான்னு தெரிய வரல. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இசேவை வாங்கின எல்லாருமே வந்து ஸோ சிஎஸ்சி இன்டிகிரேட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தா புதுசாகவே அப்ளை பண்ணி சிஎஸ்சி வந்து வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விரைவில் நம்ம வந்து பார்த்தா கிளியர் ஆகி இதுக்கான சர்வீஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது, நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாக் அவுட் ஆகல, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இசேவையில் போயிட்டு அந்த சிஎஸ்சி எஸ்பி சர்வீஸ் கிளிக் பண்ணாவே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ எந்த மாதிரி சர்வீஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தா ரொம்ப குறைவான சர்வீஸ் தான் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் விரைவில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா சர்வீஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது, ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில சர்வீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி வந்து பாருங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் மினிமம் பேலன்ஸ் வந்து பார்த்தா 100 ரூபா வச்சுருக்காங்க. பட் கண்டிப்பாக சிஎஸ்சியில் மினிமம் பேலன்ஸ் 100 ரூபீஸ் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஒரு டிரான்சாக்ஷனே பண்ண முடியும். ஸோ 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் தான் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இருக்கிற சேவையை மட்டும் நீங்கள் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அதில் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் பாருங்கள், நியூ சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓரளவுக்கு ஒரு சில சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதேமாரி சிஎஸ்சிக்கு இசேவை வந்திருக்க பாருங்கள், அவங்களுக்கும் சீக்கிரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தானா கண்டிப்பாக அவங்களும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஷாப் வச்சு இன்னமும் அவங்களுக்கான ஐடிலாம் வந்து கிடைக்காம, ஐடி கிடைச்சும் சரியாக வந்து பார்த்தா அந்த பேமெண்ட் பண்ணாத காரணத்தால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதன் காரணமாக நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ஃபாஸ்ட்டாக பண்ணனா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கினாங்க பாருங்கள், அவங்களாம் நிறைய பேர் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்சி மூலம் வாங்கின இசேவை இன்னும் வந்து பார்த்தா யாருக்குமே ஒர்க் ஆகலை. யூஸ் பண்ணாமல் அவங்களும் எப்போ ஒர்க் ஆன் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண பாருங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து பார்த்தா ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க மேலே ப்ரெஷர் பண்ணி அந்த சர்வீஸ் வந்து ஓப்பன் பண்ண வைப்பாங்க. ஏன்னா எவ்வளோ நாளாக இன்னும் வந்து பார்த்தா அந்த டெக்னீஷியன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சிஎஸ்சி ஏரியா வச்சுருக்கவங்க நீங்களும் ரைஸ் பண்ண பாருங்கள். அதேமாரி சிஎஸ்சி வச்சுருக்கோம் நீங்களே வந்து இசேவைக்காக உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு மேனேஜர்கிட்ட வந்து பார்த்தா எடுத்து சொல்லுங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு ப்ரெஷர்ஸ் மேலே வந்து கொடுப்பாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா இசேவை வச்சுருக்கோம்
இருக்கவங்களுக்கு சிஎஸ்சி ஐடி வந்து பார்த்தா இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. விரைவில் உங்களுக்கான அப்டேட் கண்டிப்பாக வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம மீதி இருக்குது பாருங்கள், இந்த சேனல் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சிஎஸ்சி மற்றும் இசேவை சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே இந்த சேனல் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதில் கொடுத்து எல்லாமே அப்டேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்சி மற்றும் இசேவைக்கு தனியாக டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். விருப்பம் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.